அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். நிறைய வாடிக்கையாளர்கள் கார் வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. சம்டைம் நம்ம பிஸ்னஸ்க்கு கொடுக்குற பிஸ்னஸ் ஓனர் நம்ம கூட ட்ராவல் பண்ணலாம், நம்மளுடைய பாஸ் நம்ம காரில் ஏறலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம காரில் ஏறலாம், நம்ம ரிலேட்டிவ் காரில் ஏறலாம். அப்போ தான் அந்த ஒரு எம்ப்ராஸ்டிங் சுச்சுவேஷன் நம்மளுக்கு ஏற்படும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த காரை எப்படி முன்னாடியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்ம உடல் ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், 100+ இயர்ஸ் ஆரோக்கியமாக வாழலாம். இல்லை நம்ம வேலை நம்மளுடைய ஒர்க்கில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு எக்ஸசைஸ், ஒரு நல்ல டயட் சிஸ்டம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணலைன்னா நம்ம உடலும் என்ன பண்ணணும்னா நோய்கள், ஹாஸ்பிட்டல், அங்கே எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே போல் தான் காரும் ப்ராப்பராக காரை மெயின்டைன் பண்ணும் பொழுது அதுவும் ஆரோக்கியமாக அதனுடைய லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஆரோக்கியமான ஒரு கார் அதனுடைய மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், அதனுடைய லுக்கு நம்மளுக்கு நிறைய இமேஜை க்ரியேட் பண்ணும், அதுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ளசண்ட்டான அட்மாஸ்பியர் நம்மளுக்கு ஒரு ப்ளசண்ட்டான மனநிலை கொடுக்கும், ஆரோக்கியமான ஏரை வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து எப்படி ஒரு மனித உடலை மெயின்டைன் பண்ணுறோமோ அதே போல் காரையும் மெயின்டைன் பண்ணுறது மிக மிக முக்கியம். அதற்கான சின்ன சின்ன டிப்ஸை வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம இப்போ கார் வாங்கிட்டோம், கார்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காரை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது மிக முக்கியம். அதாவது வந்து எப்படி ஒரு ஹெல்த்துக்கு ஆரோக்கியத்திற்கு முன்னாடி ஒரு உடற்பயிற்சி போகணுமோ, அதே போல் ஆரோக்கியத்துக்கு எப்படி ஒரு டயட் சிஸ்டம் போகணுமோ, காருடைய சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த பெயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சில ப்ரீமியம் கார் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் மெட்டல்னால் ஆகிருக்கும். அதே போல் அதுக்கடுத்த வகையான செக்மெண்ட்ஸ் எல்லாமே எம்எஸ்னால் ஆகிருக்கும். இந்த பெயிண்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், ஹீட்டு, அதே போல் மழை காலங்களில் துரு பிடிக்காமல் இருக்க, ஹீட் காலத்தில் வந்து ஹீட் அதிகமாக இறங்காமல் இருக்க, நம்மளுடைய பெயிண்ட்டை நம்ம காரை அடையாளம் கண்டுபிடிக்க, அதே போல் நம்ம காருடைய லுக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த பெயிண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு கார்லேயுமே நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பெயிண்ட்டுடைய சர்ஃபேஸ் வந்து 2 டைப் ஆஃப் பெயிண்ட்னால் ஆனது. ஒன்று மெட்டாலிக், இன்னொன்று சாலிடு அப்படிங்கிற 2 டைப் ஆஃப் பெயிண்ட் இருக்குது. இந்த மெட்டாலிக் பெயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த மெட்டாலிக் பெயிண்ட் வந்து பொதுவாக வந்து வெயில் காலத்தில், அதே போல் ஒரு காக்கா எச்சம் பட்டுச்சுனாலோ அல்லது மழை காலத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் ரெயின் வரும்பொழுது காருடைய மழையுடைய pH லெவல் வந்து 7 இருக்கும். அதனால் என்ன ஆகுனா பெயிண்ட் சீக்கிரம் பீல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வெயில் காலத்துலேயாகட்டும் மழை காலத்துலேயாகட்டும் பெயிண்ட் வந்து கெமிக்கல் ரியாக்ட் ஆகி அதனுடைய லைஃப் குறைய வாய்ப்பு இருக்குது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெஃப்லான் கோட்டிங், செராமிக் கோட்டிங் அப்படிங்கிற சர்வீசஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பயன்படுத்துறது மிக முக்கியம் கார் வாங்கினதிலும். அதே போல் நம்மளுடைய அலாய்வில், இந்த அலாய்விலும் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய நிறைய நேரங்களில் இதுக்கும் வந்து நம்ம பெயிண்ட் கொடுத்துருப்போம். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ட்ரைவ் ஆகும் பொழுது நிறைய சேரில் போய் வெஹிக்கிள் படும். அப்போ நேராக சேத்து தண்ணி வந்து நம்மளுடைய அலாய்வில் அடிக்கும். அதே போல் நம்மளுடைய உள்ள பிரேக் கேலிபர் எல்லாத்துலேயுமே அடிக்கும். அப்போ என்ன ஆகுனா அதனுடைய லைஃபுமே ரெடியூஸ் ஆகிறதுக்கும் துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அலாய்வில் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ், அதே போல் கேலிபர் பெயிண்டிங், இந்த மாதிரியான சர்வீஸும் ஒரு கார் டீட்டெயிலிங் நம்ம 5K கார் கேருடைய கார் டீட்டெயிலிங் சர்வீஸில் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். அதே போல் நம்ம கிளாஸ், இன்றைக்கி வந்து கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வைப்பர், அது கிளாஸ் எப்பப்பெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா மோஸ்ட்லி மழை காலங்களில் அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம். அப்புறம் நிறையா நேரங்களில் மண் பட்டுருச்சுன்னா அப்படியே கார்லேருந்து அப்படியே வைப்பரை அழுத்தி அப்படியே ஒரு வைப்பரை ஓட்டுவோம். இது ரெண்டுமே வைப்பர் ஓட ஓட என்ன ஆகுனா கிளாஸில் ஒரு மார்க் வந்து க்ரியேட் ஆகும். இந்த மார்க் வந்து இந்த மழை காலங்களில் இந்த வைப்பரை ஓட ஓட நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஆனால் அந்த வைப்பரை சரியாக மெயின்டைன் பண்ண வேண்டியது மிக முக்கியமான பாயிண்ட்டு. மெயின்டைன் பண்ண வைப்பர் அதாவது வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஓடும் பொழுது அந்த கிளாஸில் வந்து அது ஒரு ஸ்க்ராட்சை வந்து கொண்டு வந்துடும். அது என்ன பண்ணும்னா நம்ம நைட் டிரைவிங் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து விஷன் வந்து கிளாரிட்டியாகவே இருக்காது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா வர்ற வைப்பர் ஸ்க்ராச்சஸை வராமல் தடுக்கிறதுக்கு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கோட்டிங் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். இந்த 3 டிப்ஸை வந்து எக்ஸ்டீரியரில் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அதாவது வந்து பெயிண்ட்டுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கும், கிளாஸை பாதுகாக்கிறதுக்கும், அதே போல் அலாய்வில பாதுகாக்கிறதுக்கான 3 டைப் ஆஃப் ஸ்டெப்ஸை வந்து பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நதர் மோர் 3 ஸ்டெப்ஸை வந்து நம்ம பார்ப்போம்.
அது வரைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் காருக்கு இந்த டிப்ஸு தேவை, காருக்கு உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய நியரஸ்ட் 5K கார் கேரில் வித் ஃப்ரீ பிக்கப் ட்ராப்போட வித் ஃப்ரீ கன்சல்டேஷனோட நம்ம காருக்கு என்ன வேணும், நம்ம காருக்கு என்ன தேவை, என்ன மாதிரியான கிளைமேட்டில் அதிகமாக ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம காருக்கு இது எந்த டயத்தில் தேவைங்கிறதையும் நம்மளுடைய கார் எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுடைய இடத்துக்கே வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கார்த்திக் 5K கார் கேரிலிருந்து. நன்றி, வணக்கம்.